ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் போயிட்டுருக்கு. இந்த முயல் 2.0 பா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு வெறித்தனமாக வந்துட்டு ஒருத்தர் மோதின விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன ஒன்று, நேற்று ஜெஃப்ரி அவங்களுடைய டீம் கை ரொம்ப ஓங்கி இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து அன்ஷிதா வந்து மஞ்சரியை போட்டு பிழிஞ்சி அப்படியே துணியை மாதிரி அடித்து துவைச்சி காய வச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் முத்துக்குமரனை வந்துட்டு விஷாலும் அருணும் மாறி வந்துட்டு அடித்து துவைச்சி பிழிஞ்சு காய வச்சிட்டாங்க. அந்த டீமே இப்போ வந்து வெறும் கந்தல் துணி மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் தீபக்கு அந்த மாதிரி தான். பட் தீபக் நிறைய இடங்கள் அவருக்கே அடி காலிலே வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அந்த 3 பேரும் வந்துட்டு 2 டீமும் சேர்ந்து தாக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு கடைசியில் வந்து செம்மையாக மாட்டினாங்க. ஜெஃப்ரிக்கு வந்துட்டு படாத இடத்துல பட்டு கொஞ்சம் பிரச்சனை போச்சு. டாஸ்க்கை வந்து நிறுத்திட்டாங்க. இப்போது இந்த டாஸ்க் நடக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. என்னென்னா, ஒரு இரிட்டேட்டிங் பண்ணுற விஷயங்கள். யாருன்னா ராணுவ தனியாக வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. கை உடஞ்சா என்ன, வாய் நல்லா தானே இருக்குது, இதை பாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்காரு. நிறைய இடங்களில் வந்து அவர் வந்து பண்ணது வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் உள்ளே விளையாடுறவங்களுக்கு அது ஒரு செம்ம காண்டாகி போச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் வந்து பேசக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்போது நான் என்னோடய கேம் விளாட்றேன், இதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி அவர் சொன்னார். இப்போ தனியாக கூப்பிட்டு விஷால் வந்துட்டு இவருக்குள்ள ராணுவக்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, டே தம்பி, நீ பண்ண வேணான்னு சொல்ல, இது வந்து உன் கேம் தான், கை உடஞ்சிருச்சு, நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது, மக்கள் வேறு தப்பாக நினச்சிருவாங்க, நீ பண்ணுற எல்லாம் புரியுது. ஆனால் நீ இப்படி பண்ணும்போது அங்கே இருக்கவங்களாம் பிடிக்கலன்னு சொல்கிறது, அதே விஷயத்த மக்களும் நினச்சிட்டாங்கன்னா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை ஆகிடும், பார்த்துக்க. அதேமாதிரி இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குன்றார். அதுதான் முக்கியமான பிரச்சனை. என்னென்னா, ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த டாஸ்க் முடிஞ்சவொடனே வரும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அசால்ட்டாக உன்னை தூக்கி பிடிச்சி போட்டுருவாங்க. ஸோ அதனால் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் இந்த விஷயத்த சொல்கிறதுனால இவர் வந்துட்டு இவர் செய்யாமல் விட்டுட்டாருன்னா இவர் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போடாமல் இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு ஆடு இவர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா எல்லாருமே இதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவரும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தான் அந்த பர்ஃபார்மன்ஸால் தான் கையே போச்சு. அப்படின்னும் போது ஏதாவது பண்ணட்டுமே, இது தப்பு ஒன்றும் இல்லையே, அதுக்கு உண்டான கான்சிக்வன்சஸ் அவர் தான் அனுபவிக்க போகிறார். இவர் வந்து தடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவரை திட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, அது அவரோட கேம். ஏன்னா இதில் நிறைய இடங்கள் வந்து ப்ரொவோக் பண்ணுறதே ஒரு கேமாக வச்சுருக்கும் போது அவர் அதை அவருடைய கேமாக கொடுக்குறாரு. இப்போ இவர் இந்த மாதிரி சொல்லி அவர் வந்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போ நிறுத்திட்ட மட்டும் நான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போடாமல் இருக்க போகிறாங்க. இப்போ இன்னொருத்தர் யாரை வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட போகிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக அது வந்துட்டு சௌந்தர்யா இல்லை இவர் நம்ம ரஞ்சித் சாரை வந்துட்டு பிடிச்சி போட்டுருவாங்க. ஏன்னா ரஞ்சித் சார் பெருசாக வந்துட்டு அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதை விட மோசம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா. ரஞ்சித் சாராவது நிறைய இடங்கள் வந்து இப்போ இன்றைக்கெலாம் வந்து ஜெஃப்ரியை போட்டு பிடிச்சி நேற்று அதேமாதிரி பண்ணார். நிறைய இடங்கள் கொஞ்சம் அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்தார். பட் சௌந்தர்யா சுத்தம் இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஒஸ்ட்டு. ஈவன் விஜய் விஷால் அவங்களோட டீம்லேயே வந்துட்டு பெருசாக கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு பலியாடாக வந்துட்டு நம்மளுடைய இராணுவத்துக்கு போட போகிறாங்க. ரெண்டாவது கன்ஃபார்ம் சௌந்தர்யா. அது அவங்களே வந்து ஒத்துக்கிட்டு கை தூக்கணும்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவரோட மாதிரி இருக்குது. கூடவே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சப்போஸ் மக்களுக்கு பிடிக்காமல் போயிட்டா அப்புறம் அடுத்த வாட்டி நீ வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதா, புரிஞ்சுக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணாமல் இருந்தால் மக்கள் வந்துட்டு கோவப்பட்டு, அதாவது அது வந்து பண்ணாமல் இருந்தால் விட்டுருவாங்களாம். சப்போஸ் பண்ணால் மக்கள் கோவப்பட்டு அவரை வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்களாம். என்னையா நடக்குது? சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே ராணுவம் இந்த விஷயத்தை காம்பெனின்ற ஒரு விஷயத்தை பண்ணாமல் கம்முன்னு உட்காந்தா மட்டும் உங்கள் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.